ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வாழைப்பூ வடையை நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாகவும் நல்லா முறுமுறுன்னு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் டீ குடிக்க யூஸ் பண்ணுற டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கடலைப்பருப்பு 3 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்ததும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டா போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி தான் அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வடை செய்கிறதுக்கு வாழைப்பூவை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு கீழே ஒரு இதழ் கண்ணாடி மாதிரியே இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே வாழைப்பூ கட் பண்ண உடனே ஒன்று தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைனா கட் பண்ண உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வெளியே ஓப்பன்லேயே வச்சுருந்தீங்கன்னா கசப்பு ஏறிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்போட வடைக்கு தேவையான மற்ற பொருட்களை ஆட் பண்ணிப்போம். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிப்போம். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை இந்த டைம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிப்போம். வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு வடையாக ஆட் பண்ணிக்கோங்க. உள்ள வடையை நம்ம எண்ணெயில் போட்டவுடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. வடை 2 பக்கமுமே நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் வடை நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வெளியே. அவ்வளோதான், இப்போ நமக்கு வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.